Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. Meriba Paneer Soda. I trust Meriba. விஜய் சார் சொன்னா சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஓட்டு போட்டுட்டோம். யார் பேருன்னு கூட தெரிஞ்சிடும். விசில் சின்னம்ட்டு நம்ம விஜய் சாருக்காக அமைக்கிட்டோம். இப்போ வந்து இதை வந்து இன்ஸ்டாலே வீடியோ போடலாம் தான் நினச்சேன். நீங்கள் வந்து எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களை நம்பி போடலை. உங்களை நம்பி போடலைன்றதை விட உங்கள் யாருன்னே தெரியாமல் போட்டிருக்கோம். ஓ மை காட், அந்த கோயம்புத்தூர் இஷ்யூலாம் பார்த்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி இதாகிடுச்சு. பர்சனலுங்க, அது ஒரு பர்சனல். நான் ஒரு அண்ணனாக இருக்கேன் அப்படின்னா உண்மையாக எனக்கு என்னடா உன்னை பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கும். லவ் கிட்ட போய் பண்ணிக்கோ, இல்லை உங்கள் ஒய்ஃப் கிட்ட போய் பண்ணிக்கோ, இல்லை இதுக்குன்னு சில இடம் இருக்குது அப்படி போய் பண்ணிக்கோ. தப்புக்கான தண்டனை கொடுங்கன்றீங்க. என்னோட பாயிண்ட் என்ன, தப்பு நடக்கக்கூடாது. சின்ன பொண்ணா என்ன பெரிய பொண்ணா என்ன, 60 வயசு கிளவி, 61 வயசு கிளவி, 5 பேர் பார்த்தீங்கன்னா யாரா நீங்க என்ன சொல்றது, கெட்ட வார்த்தை தான் வருது. போலீஸ் அதிகாரியோ இல்லை ஒரு பெரிய கவர்மெண்ட்டோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் தண்டனை கொண்டு வந்து நடு ரோட்டில் வச்சு ஒரு ஆக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபேன் அப்படின்னா எந்த ஆக்டருக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஃபேன்? ஓகே, லெட்ஸ் பி ஓப்பன். ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப நம்ம இப்போ வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லார் படமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருமே பிடிக்குது. ஆனால் சின்ன வயசுலேருந்து அப்படி ஒரு ஃபேனு, அப்படியே தேட்டருக்கு போயிட்டு செலிப்ரேஷன் பண்ணலேருந்து ரசிகர் மன்றத்தில் இருந்ததுலேருந்து அப்படின்னு பார்த்தா விஜய் சார் தான். ஓகே, ஸோ இப்போ ஆமாம், எப்படி இருக்கு? அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து பயம் இருக்குது. ஓகே, அவர் மேலே இப்போ இந்த ஒரு பழியோ இல்லைன்னா வந்து அவர் கீழே இருக்கவங்க அந்த நிர்வாகமும் வந்து கரெக்டாக பண்ணணும். அண்ட் மக்களுக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் இது இருக்கணும். இப்போ ஏன்னா இப்போ விஜய் சார் சொன்னால் சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஓட்டு போட்டுட்டோம். ஆனால் யார் யாருக்கு ஓட்டு போட்டோன்றவங்களுடைய முகம் கூட நமக்கு தெரியாது. அவங்க யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஹிஸ்ட்ரி தெரியாது. இப்போ டிஎம்கேல இத்தனை வருஷம் இருந்தால் கூட அவர் தெரியும், நம்ம எம்எல்ஏ தெரியாது அப்படின்னு நம்ம ஏரியாவில் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கும். அவரை பற்றி ஒரு நியூஸ் தெரியும், இவங்க என்னன்னு. இப்போ வந்து அவங்க யாரோ எல்லாருமே புது முகங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஏரியாவில் ஒரு புது முகமாக இருப்பாங்க. அவங்களை நம்பி நீங்கள் ஒரு ஓட் போடுறீங்க. ஐ மீன் யாருக்காக போடுறீங்க, யார் பேருன்னு கூட தெரிஞ்சிடும். விசில் சின்னம்ட்டு நம்ம விஜய் சாருக்காக அமைக்கிட்டோம். இப்போ அவங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு கரெக்டாக பண்ணி நான் ஆக்சுவலாக வந்து இதை வந்து இன்ஸ்டாலே வீடியோ போடலாம் தான் நினச்சேன். இப்போ நான் இப்படி போட்டுட்டா இந்த ஆடியன்ஸ் வந்து என்னடா அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் வரும், இல்லை இப்போவே வரலாம்னு தெரியல. எனக்கு என்ன ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டோ இல்லை இது ஒரு புரியுதலா. இப்போ நீங்கள் வந்து எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்படி போட்டு பேசுவேன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க, இது கூட போடுவானுங்க. ஓ, கால் மேலே கால் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் எம்எல்ஏ தான், அவரை பற்றி தெரியும். இவர் இன்னாரு இங்கே இருந்திருக்காரு, இத்தனை இதெல்லாம் பண்ணியிருக்காரு, இது பண்ணுவார், இது பண்ண மாட்டார், அவர்கிட்ட எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் புதுசாக வரீங்க, உங்களை நம்பி போடலை. உங்களை நம்பி போடலைன்றதை விட உங்கள் யாருன்னே தெரியாமல் போட்டிருக்கோம். நம்பி போடல, யாருன்னே தெரியாமல் போட்டிருக்கோம். யாருன்னா அவங்க சொல்லி போட்டு இது பண்ணி வச்சாச்சு. அப்போ நீங்கள் இது ஒரு உங்களால் முடியும், ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும், சப்போர்ட் பண்ண முடியும், இந்த இடத்த என்னன்னு பண்ண முடியும், மக்களுக்கு வந்து உழைக்க முடியும்னா அதை முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக பண்ணால் போதும் அப்படின்னு தான் இருக்குது. ஓகே, இப்போ ஓ மை காட், அந்த கோயம்புத்தூர் இஷ்யூலாம் பார்த்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி இதாகிடுச்சு. நிறைய வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து வீடியோ எடுத்து போட்டாங்க, நிறைய பேர் போடல. அதுக்குள்ளேயே டிபேட் ஆகிடுச்சு அவங்களுக்குள்ளேயே. நீங்கள் பேசுகிறீங்க, அப்போ பேசுனீங்க, இப்போ பேசாமல் போயிட்டீங்க, அப்போ பேசுனீங்க. அவங்க என்னென்ன சுச்சுவேஷனில் இருக்கவங்களோ ஏன் பேசலை அப்படின்லாம் தெரில. நான் இந்த மாதிரி பொலிட்டிக்கலோ இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி நடக்கிற எதுக்குமே சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன், போட்டுக்கிறதும் இல்லை. பர்சனலுங்க, அது ஒரு பர்சனல். இப்போ நான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், நமக்கு இப்போ நான் ஒரு அண்ணனாக இருக்கேன் அப்படின்னா உண்மையாக எனக்கு என்னடா உன்னை பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம பண்ணிட முடியுமா? இப்படி சமுதாயத்தில் பண்ணிட்டு போக முடியும்? நமக்கு அந்த பவர் இல்லைல்ல. யாருக்கு இருக்கு அந்த பவர்? அவங்க தான் பண்ணணும். அது ஸ்டெப் எடுத்து யாருக்கு இருக்கோ அவங்க தான் பண்ணணும். அப்போ அவங்க பண்ணலன்னா ஏதோ ஒரு சட்டம் இருக்கா, சட்டத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதான் வழி இல்லைங்க. இப்போ நானே போயிட்டு நம்ம இப்போ ஒரு லைசன்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டோம், இதாகிடுச்சுன்னு மறந்து போயிட்டோம்னா கூட என்ன ரூல்ஸோ அதுக்கு ஃபைன் கட்டிட்டு தான் போனோம். அப்போ என்ன சட்டம் என்ன சொல்லுதோ அதான். அப்போ நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்க முடியுமா? நான் மறந்து வச்சிட்டேன், அதுக்கு போய் பிடிச்சிட்டாங்க, அதுக்கு போய் ஃபைன் கட்டிட்டாங்க, என்ன யூஸ்? ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அதான் இந்த மாதிரி இருக்காமல் இருக்கிறதுக்கு, அதான் நம்ம ஜென்டரில் இருக்கவனுங்க பண்ணாமல் இருக்கிறதுக்கு இருக்கணும். அதை பேரண்ட்ஸோட வளர்ப்போ, அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த சுற்றுச்சூழல் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எப்படி பார்க்கணுமோ இருக்கும். நீ லவ் கிட்ட போய் பண்ணிக்கோ, இல்லை உங்கள் ஒய்ஃப் கிட்ட போய் பண்ணிக்கோ, இல்லை இதுக்குன்னு சில இடம் இருக்குது அப்படி போய் பண்ணிக்கோ.
எப்படி எப்படி பண்ணக்கூடாதோ அப்படி எப்படி பண்ணக்கூடாது, எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி எப்படி இருந்துக்கணும். நம்ம போய் யாரையும் குறை சொல்ல முடியாதுங்க. நீ இந்த ட்ரெஸ் போட்டிருக்க, இப்படி இந்த நேரத்துல இப்படி இருக்க அப்படின்னு குறை சொல்ல முடியாது. ஏன் நம்ம கூட தான் பாய்ஸை நம்ம ஷார்ட்ஸ் போட்டுட்டோ இல்லை எப்படி போட்டுட்டோ ஃப்ரீடமா இருக்கோன்றது. ஏன் ஏன் இது டிபேட் மாதிரி ஏன் கொண்டு போறோம்? பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ் மாதிரி ஏன் கொண்டு போறோம்? நீ இப்படி இருந்தனால தான் நான் உன்னை பார்த்துட்டேன், இப்படி இருந்ததுனால தான் பேசிட்டேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து எனக்கு தோணுச்சு, இந்த கோவா அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது ஒரு நாள்ல நம்ம போய் பார்க்கும் போது இல்லை எது ட்ரெஸ் போடும்போது ஆன்னு பார்ப்போம். அடுத்த நாள் நம்ம அப்படியே பார்த்துட்டு எப்படியே போனால் கூட நம்ம பார்க்க தோணாது. அது பழகிடும், நம்ம மைண்ட் செட்டுக்குமே பழகிடும். மேபி தெரியல இங்கே இந்த எப்படி ஏன் இது இங்கே வந்து ஒரு மாதிரி ஆகுது. ஏன் அது வந்து ஒரு தனி மனித ஒழுக்கத்துக்கு கீழே தானே வருது. அது ஆக்சுவலாக இப்போ டு பி ஹானஸ்ட் இந்த ஆட்சி அந்த ஆட்சிங்கிறலாம் தாண்டி அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா அது அவனுடைய ஒழுக்கத்தின் கீழே தான் வருது. அவன் ஒழுக்கமாக இருந்தானா அது கரெக்ட். இவ்வளோதான் விஷயம். தண்டனை வந்து தப்புக்கான தண்டனை கொடுங்கன்றீங்க. என்னோட பாயிண்ட் என்ன, தப்பு நடக்கக்கூடாது, அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து அப்படி இவங்க என்ன சொல்றாங்க, அப்போ தப்போட தண்டனை வந்து ஸ்ட்ராங்காக ஆகணும், அவனை சாவடிச்சிடணும். சாவடிக்கிறீங்கன்ட்டே இருக்கு. தப்பு தண்டனை நடக்கக்கூடாதுங்க. இப்போ சாவடிச்சிட்டா அவனை பண்ண மாட்டாங்கன்னா ஓகே. ஆனால் சாவடிக்கிறது தண்டனை நடக்காமல் இருக்க என்னென்ன பண்ணணும், இல்லை என்ன கவுன்சிலிங்ஸா இல்லை என்ன பண்ணுறது நடக்காமல் இருக்க என்னென்ன தண்டனை என்ன பண்ணது இல்லை. நம்ம இப்போ நான் என்ன வேணா பேசலாங்க. நம்ம வீட்டு பொண்ணாக இருக்கும்போது தான் நமக்கு வலிக்கும். கரெக்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுமே கோவத்தில் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, அவசியம் இருக்குது. நியூஸ் பார்க்கவே பயமாக இருக்குது. சோஷியல் மீடியாவில் இந்த டாபிக்ஸ்லாம் வந்து நான் அப்படியே பார்க்குறது இல்லை, ரொம்ப ஸ்வைப் பண்ணிடுறது. எனக்கு இவ்வளோ தெரியுதுன்னா குரூப்பில் நம்ம ஆப்வியஸாக ஃப்ரெண்ட்ஸ் பேசுவோம், அந்த மாதிரி பண்ண. இது இந்த கட்சி இப்போ இருக்கிறதால இது ஹைலைட்டடாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டே இருக்குது, என்னென்ன கேசஸ் வருதுன்னு. இப்போ அந்த கட்சின்னு வந்தால் இவங்க ஹைலைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மீம் கிரியேட்டர் சொல்ல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். இப்போது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து இவ்வளோ பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்குங்க. அந்த எலெக்ஷனையே உடச்சிருக்கு. இது மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கணும் சீக்கிரமாக வந்து. ஏன்னா எனக்கு ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் நம்ம சும்மா பேசுவோம்ல, கல்யாணம் ஆனால் உனக்கு பொம்பளை பாப்பா வேணுமா பையன் பாப்பா வேணுமான்னு. எனக்கு இருக்க பயத்தில் எனக்கு பையன் பாப்பா தான் வேணும்னு தோன்ற அளவுக்கு எந்த சமூகத்தில் நம்ம இருக்கோம், அந்த அதை சுற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டுக்கிட்டே தான். ஆமாம், நாளுக்கு நாள் நமக்கு ஒரு பொண்ணு பிறந்தா எப்படி அவள் தைரியமாக நம்ம வெளியே விடுவோம், பார்த்துக்க முடியுன்ற ஒரு பாதுகாப்பு, அதே ஒரு பயம் தானே. இப்போ நான் போகிறேன், இப்போ நான் எனக்கு பிடிக்காம ஒரு பொண்ணை தொடுறேன்னா அது தப்பு. ஆமாம், எனக்கு பிடிக்காம ஒரு பொண்ணை போயிட்டு நான் வந்து வாண்டடாக தப்பாக பேசுகிறேன் பார்க்குறேன்னா கூட தப்பு. நீ பார்த்துட்டு அந்த பொண்ணு பிடிக்கலன்னு தெரிஞ்சா யூ ஷுட் ஸ்டாப். கரெக்ட். நோ, அந்த நம்ம தலை படத்தில் வர மாதிரி நோ மீன்ஸ் நோ தான். அதுக்கு மேலே வச்சுக்க கூடாது. நீ போ, தனியாக போ, உனக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஆமாம். இங்கே இந்த ஒரு இது வந்து எல்லாருக்கும் ஏறிடுச்சுன்னா போதும். கரெக்ட். அப்படி தான் இருக்குது. இப்போ நான் பசங்களே வளர்க்குறேன்னா கூட நம்ம பசங்களை சொல்லி வளர்க்கணும், இது தப்புன்ட்டு. அப்போதுலேருந்து அந்த மைண்ட் செட்டை கொண்டு வரணும் பேரண்ட்ஸ். ஆனால் என்ன காரணம் அது இப்போ இவங்கெல்லாம் எவ்வளோ பெருசாக வந்துட்டானுங்க, பேரண்ட்ஸ் கையில் தாங்க இருக்குது. ஆமாம். இந்த பொண்ணு ஏதோ ஒரு குட்டி பண்ண தனியாக ஏதோ இருந்திருக்கா என்ன எப்படின்னு தெரியல, தனியாகவும் விடக்கூடாது, நம்ம கண்ணிலே வச்சுக்கணும், எவ்வளோதான் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. கரெக்ட். ஏன்னா நிறைய வீடியோஸ் ஆஃப்டர் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நிறைய இன்னுமே இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துலேயே என்னென்னமோ எங்கெங்கேயோ நடந்துக்கிட்டு தான் இருக்கலாம். இது எப்படி ஸ்டாப் ஆக போகுதுன்னு தெரியல. ஆமாம், ஆக்சுவலாக முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வேறு விதமாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இந்த ஒரு பிரச்சனை வந்து வேறு விதமாக வேறு டைப்பில் நடக்குதுங்கிறது ஏற்றுக்க முடியாது. அப்போ என்ன தான் பண்ணுறது, எப்படி தான் நம்ம வாழ்கிறது, எங்கே போய் நிற்கிறது, எந்த இடத்துக்கு போகிறது, என்ன மாதிரி போகிறது, எவ்வளோ நேரத்தில் இருக்கிறது, எப்போ வீட்டுக்கு வந்துடுறது, இது தாண்டி வெளில போகக்கூடாதா, ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சுருக்கி இந்த அளவுக்குள்ளேயே வச்சுக்கணும். அப்படி தான் இருக்குது அது பார்க்கறதுக்கு. ஆமாம், இதனாலே இப்போ நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஆஸ் அ பாய் ஃப்ரெண்டாக எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவள் வீட்டுக்கு போகிற வரைக்குமே நான் வந்து அவளுக்கு கால் பண்ணி பேசிட்டோம். அதாவது கேபில் தான் அனுப்புகிறோம். அப்பவுமே ஒரு பயம் இருக்குல்ல. சின்ன பொண்ணா என்ன பெரிய பொண்ணா என்ன 60 வயசு கிளவி, ஏதோ 61 வயசு கிளவி, 5 பேர் பார்த்தீங்களா. என்ன எனக்கு யாரா நீங்கள், எனக்கு என்ன சொல்கிறது, கெட்ட வார்த்தை தான் வருது. கேமரா ஆனில் இருக்குது, புரியுது. நான் அப்படி தான் ப்ரோ. என்னன்னு இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும், அதுதான் இருக்கு. நான் வந்து எனக்கு இந்த வாய்ஸ் ரைஸ் பண்ணி வீடியோ போடுறதுனால என்ன ஆயிடும், எனக்கு இப்போ அதுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. போய் அடி 5 நீ கேஸ் வாங்கு, வெட்டு, சொல்லக்கூடாது. அதான் இது வந்து வயலன்ஸை தூண்டுற மாதிரி இருக்கும். நம்ம இப்படி சொன்னா அதை பண்ண முடியல. நான் வந்து டிஜிட்டலாக இதை சத்தியமாக சப்போர்ட் பண்ணி அதால ஒரு மாற்றம் வந்து இப்போ நம்ம பண்ணக்கூடாது வைலன்ஸாக. அதை பொறுப்பில் இருக்கிறவங்க, இப்போ போலீஸ் அதிகாரியோ இல்லை ஒரு பெரிய கவர்மெண்ட்டோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் தண்டனை கொண்டு வந்து நடு ரோட்டில் வச்சு சுடணும், அவன் அந்த மாதிரி அவன் அதை நினைக்கவே கூடாத அளவுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா புரியுது. பார்ப்போம் கண்டிப்பாக. ஸோ இப்போ விஜய் சாருடைய ஃபேனுன்றனால ஒரு பிளைண்ட் ரேங்கிங் ஒன்று போகலாம்.
தளபதி படத்தை வச்சா ஆமாம், ஓகே, ஈஸி தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், டோன்ட் வரி. குஷி. குஷி ம் 3. குஷி 3. ஓகே. திருப்பாச்சி. ஓ மை காட், இன்னும் நிறைய எல்லா படமும் இருக்கீங்க. இருக்குங்க 10 படமும் ஆக்சுவலாக இதில் வந்து ஆர்டர் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அந்த 10 படம் இப்போ இவர் தலைவர் இவர் நடிச்ச எனக்கு 69 இதெல்லாம் எடிட்ல போயிடும். சொல்லுங்க. திருப்பாச்சி. திருப்பாச்சி 4. ஓகே. அந்த கெட்டப் பார்த்தீங்கன்னா திருப்பாச்சியில் இந்த இதெல்லாம் தடவி. ஆமா. இப்போ அந்த கருப்பு படத்துக்கு இப்படி இருக்கும். கருப்புல நடிச்சிருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். இருக்கும் அந்த டைட்டிலுக்கும் அந்த 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 கேரக்டர் இருக்கு, ஒரு மாதிரி மாசா இருந்திருக்கும். ஓகே. துப்பாக்கி. துப்பாக்கி 2. துப்பாக்கி 2. கத்தி 1. அது நான் படத்தை அத வச்சிருந்தீங்களா? ஒண்ணுக்கு வந்து கத்தி தான் ஒரு தியேட்டர் ஃபுல்லா புக் பண்ணுவாங்க. ஸ்கூலுடைய லாஸ்ட் இயர் ஒரு தியேட்டர் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸை புக் பண்ணி போய் பார்த்தோம். கத்தி. ஐயோ ஐயோ என்ன மாசம் என்ன கமிஷனுங்க ஏஆர் முருகதாஸ் சார். ஐயோப்பா துப்பாக்கியுமே ஆக்சுவலி ஏஆர் முருகதாஸ் வந்து துப்பாக்கி பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் விஜய் சார் ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். ஒரு ப்ரோமோ வரும், இப்படி இருந்து இப்படி திரும்பும், அப்படி திரும்பினோடனே ஒரு தலைவர் ஃபேஸ் வந்து அப்படி ஒரு இது வந்துட்டு கத்திட அந்த டைட்டில் இப்படி மறைஞ்சு வரும். யாருங்க அவர் ஏஆர் முருகதாஸ்? அந்த மாஸ் காமிக்கிறேன்டா உங்களை நீங்க பாருங்கடா உட்காந்து ஐ எம் வெயிட்டிங்ல அது துப்பாக்கியில வந்துருச்சு. ஓகே ஐ எம் வெயிட்டிங்ன்றாரு. திருப்பி ஒன்று எல்லா படத்துலையும் வைக்கிறது அந்த கத்தியில் ஒன்று ஒர்க் அவுட் ஆயிருக்கும் பாருங்க, சிரிச்சு. அதை நம்ம எதிர்பார்க்கல அந்த இடத்துல. கரெக்ட். இப்படி ஒன்று காயின் ஃபைட் சீனு. எப்பா காயின் ஃபைட்னு ஒன்று ரீசெண்டாக நடந்த ரீலை நான் 2-3 பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ. ஓகே. ஷாஜகான். ஷாஜகான் ஓகேங்க 5. ஷாஜகான் 5யா? அவர் லவ் ஃபெயிலியராக இருந்ததுனால எனக்கு அது துல்லாத மனமும் துள்ளும். ஐயோ 5 முடிச்சிட்டேனா? ஆமாம் 6. இந்த சைட்ல இருந்து டாப்ல வரும். 6. 6ஆ? வேற என்ன? துல்லாத மனம் துள்ளும்க்கு 6ஆ? குட்டி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இன்னிசை பாடி வரும் பாட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடைசியில அப்படி படுத்து பாடும் போதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு அவரோட ஹேர் ஸ்டைல் அதுல பாத்திருக்கீங்களா? மாட்டி விடுறீங்க. ஆனா தெரியுது. இப்ப நான் சொல்றேன், அவர் தளபதி ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும் பாத்தீங்களா அந்த படத்துல? இருக்கும். அந்த டபுள் சைடு வாரி ஃபுல்லா தூக்கி வாரி. இப்போ ஆக்சுவலா எனக்கு அந்த விஜய் சார் தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா, எனக்குமே ரொம்ப ஃபேவரட். காவலர் 8. ஜி நீங்க நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், நீங்க 1 2 3 எல்லாம் முடிச்சிட்டீங்க. இன்னும் என்ன தெரியுமா இருக்கு? 7 9 10 அவ்வளவுதான். இல்ல எனக்கு ஆக்சுவலி காவலன் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அதான் சீன்ஸ் வைஸ் பிடிக்கும். எனக்கு படம் வைஸா வந்துட்டு எனக்கு ஆடியன்ஸ் சாரி, ஆனா ஒரு கம்பேக் படம். கில்லி இருக்கு, சொல்லுங்க. இப்போ எப்படி கில்லியை 7 கொடுக்க போறீங்களா, 9 கொடுக்க போறீங்களா, 10 கொடுக்க போறீங்களா? கில்லி படத்தை இப்ப போட்டா கூட எத்தனை டைம் போட்டா கூட தெரியல. இப்போ ரீசெண்டா ரெக்கார்டு சொல்லுங்க. 7 7ஆ? கில்லிக்கு 7. அர்ஜுனர் வில்லு பாட்டெல்லாம் பார்த்துட்டு கை தட்டிருந்தீங்க. நான் வந்து தனலட்சுமி தெரியுமா? தனலட்சுமி வண்டியில ஏறு அந்த சீன் தெரியுமா? அதுதான் அப்பா. நான் அதான் சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கு வந்து தளபதி ஃபேன்ஸ் என்ன வந்து அசிங்கமா திட்ட போறாங்க. ஓகே சரி. இப்போ வந்து 9 10 இருக்கு. நான் 2 படம் சொல்லிடுறேன், யோர் விஷ் தான். ஓகே. ஒன்று வந்து மெர்சல், இன்னொன்று தெரியும். ஆமாம் அதான் நானே சொல்லிட்டேன். சொல்லுங்க. இதில் சீரியஸாக சொல்ல போனால் எல்லா படத்துமே நம்பர் 1 தான் வைக்கணும். ஓகே அவ்வளோதான். பட் அதெல்லாம் கிடையாது. சொல்லுங்க. மெர்சலும் தெரியும். மெர்சலும் தெரியும் கம்பேர் பண்ணால் எனக்கு வந்து தெரி ரொம்ப பிடிக்கும். தெரி வந்து என்ன? தெரி 9. தெரிக்கு 9. ராஜேந்திரன் அதான் இப்போ நம்ம வந்து நம்பர்ஸ்க்குன்னு ஒன்று சொல்கிறோம். ஏன்னா இவர் ஆக்சுவலாக தெரி படத்தில் இந்த சீன் வந்து பார்க்குற ஐ மீன் விஜய் சார் ஃபேனாக இல்லாமல் யார் பார்த்தாலுமே இந்த ஒரு சீன் வந்து கண்டிப்பாக அழுவாங்க. என்னென்னா அந்த பொண்ணு வந்து வாக்குமூலம் கொடுக்கும்போது அவரோட எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாங்க. நான் ஏன் கேட்குறேன்னா, நீ சொன்னாதாம்மா இதை வந்து தடுக்க முடியும், யாருன்னு அவனை கண்டுபிடிக்க. எனக்கு அந்த படம்லாம் இப்போ ரீசெண்டாக போடும்போது பார்க்கும்போது கூட இந்த இதெல்லாம் ரிலேட் ஆச்சு. இது மாதிரி யாரும் ஒருத்தராச்சு ஆக்சுவலாக அட்லி ப்ரோ கில்ட் இட். அந்த அவர்கிட்ட அந்த எமோஷனை ஹோல்ட் பண்ணுறது, மெர்சல்லையா இருக்கட்டும், இதுலையா இருக்கட்டும், பிகில்லையா இருக்கட்டும், பிரிச்சு விட்டுருப்பா இருக்கும். இவங்களாம் வந்து தளபதியை பயங்கரமாக காமிச்ச ஒரு டைரக்டர்ஸ்.
இப்போ இப்போ படம் வராது ரொம்ப பெரிய மிஸ்ஸிங். இவர் சிஎம் ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தா கூட இது ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்ப மிஸ்ஸிங். கரெக்ட். ஜனநாயகனுக்கே இப்போ வந்து படம் ரிலீஸா அந்த ஏதோ இதெல்லாம் ரூமர்ஸ்லாம் வந்துச்சு, அதை மீறி தியேட்டருக்காக எவ்வளோ பேர் வெயிட்டிங் தெரியுமா? இப்போ அந்த டைட்டில் கார்டு என்ன வரும், ஆமா முதலமைச்சரா வருமா இல்லை இவர் வந்து தளபதி தான் போட சொல்லி. இப்போ உங்களோட ரேங்க் வந்து 9 வந்து கோவித் தெரி, 10 வந்து மெர்சல். ஆமாங்க, 10 மெர்சல். மெர்சல் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏங்க 100 படம் கிட்ட நடிச்சா இல்ல 10 தானங்க சொல்றேன், ஸ்டார்டிங் 10 தான். இதெல்லாம் ஓவர். பட் இருந்தாலும் இந்த கேள்விகள்லாம் சில விஷயங்கள் இருக்குல்ல. நான் இப்படி நண்டால் போட்டுறேன். ஓகே, நயன்தாரா மேம் கூட நடிச்சீங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? லைக் ஒரு சீன் தான் நடிச்சிருப்பீங்க, அந்த ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய சீன். பட் அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும்ல. ஒரே வார்த்தை, தி லேடி சூப்பர் ஸ்டார், பாஸ் லேடி, அவங்க தான் நான் என் வாழ்க்கையிலே பார்த்தேன். ஒரு இங்கேருந்து எவ்வளோ அவமானம், எவ்வளோ கிரிட்டிசிசம், எவ்வளோத்தையும் தாண்டி நான் தான் மேம் இப்படி செட்டுக்கு இப்படி வராங்கன்னா அவங்க நேரில் கூட தொட முடியாதுங்க யாரும். ஓகே, அப்படி இருக்கும். அப்படியே ஒரு 4 பேர் 5 பேர் பவுன்சஸாக இருப்பாங்க. பாஸ் லேடி மாதிரி வருவாங்க. ஒரு பொண்ணுக்கும் அந்த அவங்கள நேரில் அந்த நடிக்கிறதே பிடிஎஸ் எல்லாம் இருந்தால் ஓகே, அந்த கான்ஃபிடன்ஸ் வேணுங்க. வின் பண்ணி எனக்கு ஆக்சுவலாக வந்து பொண்ணுங்க வந்து டாமினேட்டடாக இருந்தால் பிடிக்கும். ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், பண்ணுறதுக்கு தைரியமாக ஃபேஸ் பண்ணுன்ட்டு. அவங்க அப்படியே பாசி லேடி மாதிரி வருவாங்க, செட்டுக்கு வருவாங்க, நிற்பாங்க, டேரக்டர்ஸ் கிட்ட எல்லா மாதிரி பேசுவாங்க, கேட்பாங்க. அந்த ஒரு ஜோன் நான் பார்த்தேன். எனக்கு அவங்கள ரொம்ப அதில் பிடிச்சது, இன்ஸ்பயர் ஆகிட்டேன். பயங்கர பேசுனீங்களா? பேசுறதுக்கான பேசலாம். என்ன மாதிரி இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன்? ரொம்பலாம் பேசலாங்க. இப்படி அடிப்பேன், இப்படி நவுந்தறிலன்னா உங்க மேலே பட்டுருங்க மேம், நீங்கள் அடிச்சிருங்க மேம் அப்படின்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க பார்ப்பாங்க. அப்புறம் குட்டியாக இருந்திருக்கும் வீடியோ கால். அவங்க ஷார்ட் முடிஞ்சுன்னா உட்காந்துருவாங்க, ஒரு தண்ணி பாட்டில் ஏதோ ஒன்று இருக்கும், அது குடிச்சிட்டே இருப்பாங்க. ஹெட்செட் போட்டுருவாங்க, ஐஃபோன் ஹெட்செட் போட்டுட்டு வீடியோ கால் பண்ணி கொஞ்சிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் உலகம். அப்படி முடிச்சுட்டா கேரவன் போயிடுவாங்க. செம்ம ஸ்வீட்டு, சூப்பராக இருக்கும். நைஸ். எல்லாமே சிங்கிள் டேக்குங்க. நடிக்கும் போதுமே அவங்கள நேரில் எப்படி தெரியுமா இருப்பாங்க, ஸ்கின்னே வந்து அப்படி செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எல்லாமே பயங்கரம் ஃபிட்னஸ்ஸு, ஹெல்த் கான்ஷியஸு அப்படி இருக்காங்க, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மேக்கப்லாம் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க, பட் அப்படி இருக்காங்க. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அவ்வளோ அழகு, டால் மாதிரி இருக்காங்க. ஓகே ஓகே, நைஸ். ஆக்சுவலாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது இருக்கும்ல. ஆமாம், நான் ஃபஸ்ட்டு படம் பெரிய ஆர்டிஸ்ட் கிட்ட நடிக்கிறேன். இந்த மாதிரி லவ் ப்ரப்போஸ்ன்னு ஒரே ஜாலியாகிடுச்சு. அன்னைக்கு முடியல. லைக் இப்போ நம்ம 3 பேர் போகிற மாதிரி தான் போகிறோம் கேரக்டர்ஸாக. அங்கே போயிட்டு இந்த பையன் சொல்லட்டும் ஐ லவ் யூ அப்படின்றாங்க. ஆஹா அப்படின்ற மாதிரி எனக்கு. நீங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற வேற பொண்ணு அப்படின்னும் போது ஒன்றுமே தெரியாதுங்க. ஹீரோயினாக இருந்தாலுமே வேற யாரும் ஹீரோயினும் தெரியாது. நீ நிற்கிறது ஆப்போசிட்டில் நயன்தாரா. நான் டூப்பு கிட்டேயே 5 வாட்டி ரிஹர்ஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். அவங்க டூப் கிட்ட ஸ்லாண்டிங்காக சறுக்கிட்டு வந்துட்டு இப்படி காமிச்சு ப்ரப்போஸ் பண்ணுறது ரிஹர்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆப்போசிட் நிற்கிறது நான் முன்னாடி தான் நிற்கிறேன்னா, நான் ஐ லவ் யூன்னு சொல்கிறேன்னா, அது என்னால் அது ஒரு மாதிரி இப்போவுமே ஆஸ்ட்ரக் மொமெண்ட்டாக இருக்குது. ஓகே, வாழ்க்கையில் ஒரு மொமெண்ட் உன்னை எங்கேயோ தூக்கிட்டு போய் விடுண்டா அப்படின்ற மாதிரி. விக்னேஷன் லைக் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல, அவர் ஒரு மொமெண்ட்டும் இப்போ எப்படி ரசிச்சுட்டு இருப்பாருன்றத எனக்கு ஒரு நாள் ஐ லவ் யூ சொல்லும் போது தெரிஞ்சது. நைஸ் நைஸ் நைஸ், சூப்பர் பிரதர். ஸோ வாட் நெக்ஸ்ட்? கிறிஷ் அடுத்து என்ன? எனக்குமே தெரியலங்க ஆக்சுவலி. பிளாங்க் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பிளாங்காக தான் இருக்குது. இல்லை அப்படின்ட்டு இருக்கு. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ரைட் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான். சூப்பர் பிளான். ஸோ கீப் கோயிங். கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள், நிறைய பண்ணுங்கள். அண்ட் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் மேரேஜ். தேங்க்யூ. ஸோ ஒரு அழகான வாழ்க்கை உங்களுக்கு அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வேல்யூபிளான டைம் எனக்கு கொடுத்து மிகப்பெரிய ஒரு நன்றி. நீங்களும் சூப்பராக கொஸ்டின்ஸ் கேட்டீங்க, ரொம்ப நன்றி கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ. Meriba Paneer Soda. I trust Meriba. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.